கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் சகோதரி ஹெலன் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜீவனை கொடுத்த அந்த நல்ல மேய்ப்பன் உன்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பேசும்படியாக நம் தெய்வ கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து உங்கள் இருதயத்தை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன். ஆண்டவரே, நீரும் என்னை அதிகமாய் நேசிக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்காக இறங்கும் சுவாமி, எனக்காக இறங்கும் ஆண்டவரே, எனக்காக இறங்கும் ராஜா. பரிசுத்தரே, என் தகப்பனே, என் ராஜாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, என் தகப்பனே, இந்த நாளில் ராஜா, இந்த கல்லை ஆராதனையிலே ஆண்டவரே, இந்த பிரசங்க பகுதிக்குள் நாங்கள் கடந்து போவதற்கு முன்பாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வாஞ்சித்து வந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் தெரிவுபடுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருக்க போறதற்காகவும், உமது சத்தியத்தின்படி எங்களை நடத்த போகிறதற்காகவும், உமது சத்தியம் எங்களை விடுதலையாக்க போறதற்காகவும் உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமது பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களோடு கூட பேசும். இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் அன்பான தெய்வ ஜனமே, நான் உங்களோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு, தேவன் ஆளுகை செய்ய உங்களை விட்டு விடுங்கள். தேவன் ஆளுகை செய்ய உங்களை விட்டு விடுங்கள். இவ்வளவு நாளும் ஒருவேளை அபிஷேகம் பெற்றிருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி எத்தனையோ வாக்குவாதங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம் வாழ்வில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை தேடி அவரை தேடும்படியாக இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை தேவ கரத்திலே ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் தேவனிடத்திலிருந்து அவரே உங்களை திரும்ப 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 உங்கள் அருகில் வந்து நீங்கள் சொல்வதை கேட்டு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே உங்களோடு கூட இணைய போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தாவீது என்கிற அந்த உன்னதமான மனிதனை உங்கள் முன் வைத்து சில காரியங்களை, கர்த்தருடைய ஆலோசனையை சொல்ல இருக்கிறேன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தெய்வ சமூகத்தில் இருப்பதையே அவர் தெரிந்து கொண்டார். தாவீதுடைய விருப்பம் என்னவென்றால், நான் வாழ்ந்தா தெய்வ பிரசனத்திலேயே நான் இருக்கணும், தெய்வ சமூகத்திலேயே நான் இருக்கணும். அவர் உள்ளத்தில் ஒரு வாஞ்சை என்ன இருந்ததுன்னா, நான் தெய்வ சமூகத்திலேயே இருக்கணும், தெய்வ பிரசனத்துக்குள்ளேயே நான் இருக்கணும், தேவன் கூடயே நான் இருக்கணும், நான் வாழ்றது நான் அவருக்காகவே நான் வாழணும். எல்லா சூழ்நிலைகளிலும் அது இன்பமோ அது துன்பமோ அது கவலையோ அது கண்ணீரோ அது வேதனையோ என்னவானாலும், அதிலும் கண்ணீர் வடிக்கும் போதும் வேதனைப்படும் போதும் உபத்திரவப்படும் போதும் சரீரத்திலே பலவீனங்கள் கடந்து வரும்போதும் எனக்குள்ளாக என் தெய்வ பிரசன்னம் இருக்க வேண்டும், அவர் என் பலனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது என்கிற ஒரு உன்னதமான ஒரு தெய்வ மனிதன் அவர் தேவனுடைய ஆளுகையை நாடினான். என்ன உறுதி எடுத்தான் என்றால், நான் வாழ்ந்தா, நான் வாழ்ற நாளெல்லாம் நான் தேவனை தேடுவேன், தேவனை தேடிக்கொண்டே இருப்பேன், இன்னும் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டே இருப்பேன், அவர் அன்பை பெற்றுக்கொண்டே இருப்பேன், அவரோடு பேசிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லி தம் வாழ்க்கையிலே ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டார். தன் காலத்தில் எவ்வளவு நாள் உயிரோடு இருந்தாரோ எல்லா நாட்களிலும் தேவனுடைய சித்தப்படி நான் செய்து நான் அவரை போல மாற வேண்டும் என்று சொல்லி தாவீது மிகவும் தன்னை தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய ஆளுகைக்கு யார் பெற்றுக்கொள்வார் என்றால், யார் தன்னை அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இனிமேலே எனக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் கிடையாது,
இனிமே நீங்க தான் எல்லாம் கம்ப்ளீட்லி நான் உங்க கையில கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் விட்டு கொடுக்கிறாங்களோ அவர்கள் மீது தேவனுடைய ஆளுகை கடந்து வரும். இன்றைக்கு தாவீதின் குடும்பத்தை பற்றி நாம் அறிய போகிறோம். தாவீதின் குடும்பம் அப்படின்னா ரூத்து புத்தகத்தை வாசித்தீங்கன்னா ரூத்து புத்தகத்துல தாவீதின் குடும்பம் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய தகப்பன் யார், தந்தை யார், பாட்டி யாரு, எப்படி உருவாயிச்சு, அது எப்படி ஈசாயின் அடிமரத்திலிருந்து துளிர்த்தது என்று சொல்லி தாவீதின் குடும்பத்தை பற்றி மிகவும் தெளிவாக எஸ்தர் புத்தகத்தை, ரூத்து புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் தாவீது தான் வீட்டில் ஒரு கடைசி மகனாய் பிறந்தார். அப்பொழுது பிறந்து வளர்ந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அவருடைய மேல ஆளுகை செய்யும் நேரம் ஒன்று வந்தது. நம்ம பிறந்திருப்போம், வளர்ந்திருப்போம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். நம்ம நல்ல கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாலும் நீங்க கேட்கலாம், சிஸ்டர் பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவ குடும்பம் தானே, தாய் தகப்பன் கிறிஸ்தவ குடும்பம் தானே, நீங்க பிறந்ததுலேருந்தே ரட்சிக்கப்பட்டிருப்பீங்களே அப்படின்னா பிறந்ததுலேருந்து ரட்சிக்கப்படலை. பிறக்கும் போதே கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், ஆலயத்திற்கு போகலாம், இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ரட்சிப்பு என்பது தேவன் ஒருவரால் மட்டுமே ஒரு மனுஷனுக்கு கொடுக்க முடியும். என்னுடைய ரட்சிப்பை என் தேவன் 23வது வயதிலே எனக்கு கொடுத்தார். நான் ரட்சிக்கப்பட்டது 23வது வயதிலே. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் 23வது வயதிலே நான் கடைசி மகளாய் பிறந்திருந்தாலும் என் ஆண்டவர் என்னை சந்தித்தது, என்னை ரட்சித்தது 23வது வயது. இதே போல தாவீது தன்னுடைய குடும்பத்தில் கடைசி மகனாய் பிறந்திருந்தாலும் திடீரென்று என் தேவாதி தேவன் அவரை ரட்சித்து அவரை அபிஷேகம் பண்ணுவதற்காக ஒரு நேரத்தை, ஒரு நாளை அவர் எழுதி வைத்திருந்தார். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை அவர் வீட்டுக்கு அனுப்பி அந்த தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்காக தாவீதின் வீட்டிற்கு தீர்க்கதரிசி அனுப்பப்படுகிறார் தேவனால். நீங்க உங்க ரட்சிப்பை ஒரு விசை நிதானித்து பாருங்கள். உங்கள் ரட்சிப்பு இன்னும் காத்து கொள்ளப்பட்டிருக்கிறதா? உங்க ரட்சிப்பில் ஏதாவது குறை இருக்கிறதா? நீங்கள் யார் மூலமாய் ரட்சிக்கப்பட்டீர்கள்? அந்த ரட்சிப்பு உண்மையான ரட்சிப்பா? அந்த ரட்சிப்பில் எதையாவது பாவங்கள் இருக்கிறதா? இன்னும் உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் இன்னும் காத்து கொள்ள முடியாதபடி அடிக்கடி விழுகிறீர்களா? அடிக்கடி பின்மாறி பார்க்கிறீர்களா? ஆலயத்திற்கு வர முடியாதபடி திடீரென்று தேவன் வேண்டாம் என்று சொல்லி வேறு பக்கம் திரும்பி விடுகிறீர்களா? அன்பான தெய்வ ஜனமே, தாவீதை என் தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் அபிஷேகம் பண்ணும்படியாய் ரட்சிக்கும்படியாய் தாவீதின் வீட்டிற்கு தீர்க்கதரிசி கடந்து போனார். தேவன் அனுப்பினபடினால் அந்த தாவீதை, இந்த தீர்க்கதரிசி அந்த வீட்டில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு உறவினர் மத்தியிலும், தன்னுடைய சகோதரர் மத்தியிலும், தாய் தகப்பன் மத்தியிலும் தேவன் அபிஷேகிக்கப்பட வேண்டிய மனிதனாக தாவீது எங்கே? இந்த வீட்டில் தாவீதை அல்லவா நான் அபிஷேகம் பண்ண வேண்டும், அவனை அல்லவா ராஜாவாய் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று என் ஆண்டவர் என்னோடு கூட பேசினாரே. இந்த வீட்டில் எல்லோரும் இருக்கிறார்கள். இந்த தகப்பன் பெற்றெடுத்த, ஈசாய் பெற்றெடுத்த எல்லா பிள்ளைகளும் அதில் உட்கார்ந்திருக்கிறார்கள். நான் அபிஷேகம் பண்ண வேண்டிய தாவீதை காணவில்லையே என்று அந்த தீர்க்கதரிசி தாவீதை தேட ஆரம்பித்தார். என் தெய்வ ஜனமே, நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமேயானால், இன்றைக்கு தேவனுடைய சித்தம் உன்னை ஆட்கொள்ள வேண்டுமே ஆனால், உன்னை தேவனுடைய ஆளுகை உன்னை தொட வேண்டுமே ஆனால், ஒருவேளை என் தேவன் உன்னை தேடிக்கொண்டு வந்து கொண்டிருப்பார். இந்த இடத்தில் தெய்வ பிரசன்னம் உன் அருகில் வந்து உனக்காகவே என் தேவன் அனுப்பி இருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே பரலோகத்தில் இருந்து என் தேவனுடைய சத்தம் கேட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆலயத்தின் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ பயப்படாதே, நான் ஆசீர்வாதமாய் மாறுவேனா? நீ பயப்படாதே, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரா? நான் சொல்லுகிறேன், இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற நீ தேவனுடைய கண்களுக்கு மறைவா இல்லை. என் தேவன் உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். என் தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி தாவீதை அபிஷேகம் பண்ண அந்த வீட்டிற்குள் தீர்க்கதரிசியுடைய கண்கள் உலாவினதோ, அதே போல தேவனுடைய கண்கள் உன்னை ஆசீர்வதிக்க இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அதை செய்யும்படியாய் இந்த ஆலயத்திற்குள் உலாவுகிறார். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை தேடிக்கொண்டிருக்கிறார்.
மற்ற அனைவரும் அந்த வீட்டில் இருந்தார்கள். கடைசி மகன் மட்டும் அந்த வீட்டில் இல்லை. எல்லாரும் ஒன்றாய் குழுமி இருக்கிறார்கள். விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த விருந்திலே கடைசி மகனுக்கு பங்கு இல்லாமல் இருந்தது. அந்த தகப்பன் அண்ணன்மார் அனைவரும் கூடி சந்தோஷமாய் குழுமி இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ண வேண்டிய ஆள் இல்லாததினால் அந்த இடம் வெறுமையாய் காணப்பட்டது. அன்பான தெய்வ ஜனமே, நீ அந்த குடும்பத்தில் பிறந்தவனாகவும் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் ஒன்றுக்கும் உதவாத குடும்பத்தில் பிறந்தவள் தான். எல்லாராலும் கைவிடப்பட்டவள் தான். திருமணம் முடித்து கொடுக்க முடியாதபடி அனாதை போல வாலிப வயதில் நின்றவள் தான். அந்த வாலிப வயதில் தான் கர்த்தர் என்னை சந்திக்க ஆரம்பித்தார். அனாதை போலதான் என் திருமணம் நடந்து முடிந்தது. 11 பேர் இருக்கும்போது தகப்பன் இல்லாத ஒரு திருமணமாக தான் இருந்தது. 11 பேரோடு பிறந்த எனக்கு உறவினர் என்று சொல்லிக்கொள்ள அந்த திருமண வீட்டில் யாரும் இல்லாத ஒரு அனாதையாக தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கும் என் இருதயம் சொல்லுகிறது, என்னுடைய உறவு என் தேவன், என்னுடைய குடும்பத்தினர் என் தேவாதி தேவன், அவர் என்னோடு கூட இருக்கிறதை நான் உள்ளார உணர்ந்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முடிவு பரியந்தம் இருக்கக்கூடியவர் உன்னோடு இருக்கிறாரா? அவர் உன்னை நடத்துவதற்கு ஒப்புக்கொடு. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் புத்தகம் 17வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்திலுள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அன்பான தெய்வ ஜனமே, இந்த சம்பவம் என்னவென்றால், தாவீது யுத்தம் நடக்குகிற அந்த கோலியாத்துக்கு விரோதமாய் நடக்க போகிற அந்த யுத்தத்தை பார்க்கும்படியாக தாவீது அந்த இடத்திற்கு கடந்து போனார். அந்த இடத்திற்கு கடந்து போகும்போது அவனுடைய மூத்த சகோதரன் எலியாஸ் பார்த்து, தன்னுடைய தம்பியாகிய தாவீதை பார்த்து மிகவும் கோபம் கொண்டு, நீ ஏன் இங்கே வந்தாய்? உன்னை யார் இங்கே வர சொன்னது? உன்னை நம்பி சின்ன வயதில் இருந்தே ஒரு சில ஆடுகளை கொடுத்து அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தாய். அந்த ஆடுகளை யாரிடத்திலேயோ கொடுத்து விட்டு இப்பொழுது இந்த யுத்தம் நடக்கிற இந்த இடத்திற்கு வந்திருக்கிறாயே, உனக்கு உன் இருதயத்திலே இந்த துணிகரம் எப்படி வந்தது? உனக்கு எப்படி உன் இருதயத்திலே ஒரு அகங்காரம் வந்தது? ஆடுகள் எப்படி போனாலும் பரவாயில்லை, இவ்வளவு நாளும் மேய்த்து கொண்டிருந்த ஆடுகளை விட்டு விட்டு ஒன்றும் தெரியாதவனைப் போல இந்த இடத்தில் வந்து நிற்கிறாயே என்று சொல்லி அவனை மிகவும் கடிந்து கொண்டான் அவனுடைய மூத்த சகோதரன். நான் நினைத்து பார்த்தேன், ஒரே குடும்பம், ஒரே தாய் தகப்பன் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள், ஒரு சகோதரன் பலசாலியாய் நல்ல வேலையில் தாய் தகப்பனோடு அன்பு பாசத்தில் வளர்க்கப்பட்டு நேர்த்தியாய் காணப்படுகிறான். அதே தாய் தகப்பன் வயிற்றில் பிறந்த கடைசி மகன் ஒரு அனாதை போல வனாந்தரத்தில் ஒரு எளிமை கோலத்தில் சரியான ஆடைகள் கூட இல்லாதபடி ஆடுகளை தன் ஜீவியத்தில் தொடர்ந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய காரியங்களை பார்க்கும்போது அண்ணன் நினைக்கிறான், இவன் ஒரு ஆட்டு மேய்க்கிற பையன். தகப்பன் நினைக்கிறான், என் வீட்டில் ஒரு வேலைக்காரனுக்கு ஈக்குவலா என் கடைசி பிள்ளைய வீட்டிலோட ஆடு எல்லாவற்றையும் பார்த்து வீட்டை சுத்தம் பண்ணி ஒவ்வொரு நாளும் பராமரிக்கிறதுக்கு என் கடைசி பிள்ளைய நான் வளர்த்துருக்கிறேன். அவங்க வீட்டில் அந்த கடைசி பையனுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். அவனை யாரும் மதிக்கவில்லை, யாரும் மேலான ஸ்தலத்தில் வைக்கவில்லை. அவனை அவர்கள் தெரிந்து கொண்டது ஆடுகளை மேய்ப்பதற்காக. ஆனால் அன்பான தெய்வ ஜனமே, இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவனுடைய அழைப்பு, அவனுக்குள் இருக்கிற என் தேவனுடைய பிரசன்னம், அவனுக்குள் இருக்கிற என் தேவனுடைய ஆளுகை உலக மனிதனாகிய அவனுடைய சகோதரனுக்கும் தெரியவில்லை,
அவன் குடும்பத்தினராகி அவன் பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவனை குறை சொல்லி அவன் மீது மிகவும் கோபம் கொண்டு எரிச்சல் அடைகிறார்கள். இதை எதற்கு நான் ஒப்பிடுகிறேன் என்றால், நீ இப்பொழுது சாதாரண மனிதனைப் போல, ஒன்றும் தெரியாததைப் போல நீ அமர்ந்திருக்கிறாய். உன்னுடைய முகத்தை பார்த்தால் உனக்கு என்ன தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. உனக்கு கையில் என்ன வேலை கொடுத்தால் நீ திறமையாய் செய்வாய் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உன் முகத்தை பார்த்து நீ இப்படிதான் என்று உன்னோடு நான் பேச முடியாது. நான் உன்னோடு பேச வேண்டுமே ஆனால் எனக்குள் இருக்கிற ஆவியானவர் உன்னை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிந்தே பேச வேண்டும். எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறியாமல் பேசுவேனே ஆனால் என்னை போல ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள். அந்த சொந்த கூட பிறந்த சகோதரனை பற்றி இன்னொரு சகோதரனுக்கு தெரியல. தான் தம்பி யாரு, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், அவன் எப்படிப்பட்டவன் தெரியல. அவனுக்குள் தேவனுடைய அழைப்பு இருந்ததையும் அவனுக்குள் தேவனுடைய பிரசன்னம் இருந்ததையும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த கூட பிறந்த சகோதரனாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை, தாய் தகப்பனாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரா, எனக்கு ஒன்றுமே தெரியாதே, எனக்கு ஒன்றுமே தெரியாதே என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில கடைசியா இருக்கும்போது எங்க வீட்டுல எனக்கு கடைசி தானே, அப்புறம் பார்த்துக்கலாம், அவ கடைசியா தானே இருக்கா, அப்புறம் பார்த்துக்கலாம். எங்க வீட்டில் எங்க அப்பா சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். சரி, அவளுக்கு பார்த்துடலாம், முதல்ல மூத்த பிள்ளைக்கு பார்த்துடலாம், அவளுக்கு எல்லாத்தையும் செஞ்சிடலாம், இந்த சொத்தை விற்று அவளுக்கு செஞ்சிடலாம், இந்த காரியத்தை செஞ்சு இந்த வீட்டை விற்று அவங்களுக்கு செஞ்சிடலாம். அதனால இந்த கடைசி பிள்ளை அப்படியே ஓரம் கட்டிட்டே இருந்தாங்க. கடைசியா ஓரம் கட்டிட்டாங்க சுத்தமா, அவங்க காணாமலே போயிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கடைசியாய் பிறந்தால் எல்லா கண்களுக்கும் அப்படி ஓரமாக தான் ஒமிட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஆனா தேவன் மட்டும் தன் பிள்ளைகளை சரியா பார்த்து கொண்டே இருப்பார். பாருங்க, அவங்க யாரும் அவனை பத்தி கவலைப்படவே இல்லை. அவனுக்குள்ள என்ன, அவன் எனக்கு மனசு எப்படி இருக்கும், நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கோமே, அவன் மட்டும் ஆட மேய்ச்சிட்டு இருக்கானே, அவன் மனசு எவ்வளவு கவலையா, எதுவுமே நினைக்கல. இந்த யுத்தத்திற்கு வந்த இடத்திற்கு பார்த்து அவன் மேல் கோபப்பட்டார்கள். அன்பான தெய்வ ஜனமே, அதற்கு மாறாக அவனுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, தேவனுடைய வல்லமையும் கர்த்தருடைய மகத்துவமும் அவனுக்குள் நிரம்பி இருந்தது. அந்த கர்த்தர் அவனுக்குள் இருந்தபடியினால அவன் வாழ்க்கையில தாய் தகப்பன்கிட்ட கூட சொல்லல, சகோதரங்கிட்ட கூட சொல்லல, தான் ஆடு மேய்க்கும் போது என்னென்னலாம் நடந்துச்சு, தான் ஆடு மேய்க்கும் போது என்னென்ன பாடுகள்லாம் பட்டேன், என்னென்ன சிக்கல்ல மாட்டினேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எதுவுமே சொல்லல. அதை அறிந்தவர், அவனோடு கூட இருந்தவர் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. நான் சொல்றேன், உன் ஹஸ்பண்டுக்கு கூட தெரியாது உன் லைஃப்ல நீ எந்த வழியில போயிட்டு வந்த அப்படிங்கிறத உன்னால சொல்ல முடியாது, சொல்லிருக்க மாட்டேன். மனைவிக்கு கூட தெரியாது நீ சின்ன வயதுல பட்ட பாடு, உன் கண்ணீர், உன்னுடைய வேதனை, உன்னை கர்த்தர் தூக்கி நிறுத்தினது, நிறைய காரியம் உனக்குள்ள இன்டீரியரா உள்ள மறைந்து கிடக்கும். அது சில நேரம் சான்ஸ் வரும்போது நாங்க இப்படிலாம் இருந்தோம், ஆண்டு இப்படி ஆசீர்வதித்தாருன்னு சொல்லுவோம். அல்லட்டா அது உள்ள மறைந்து கிடக்கும். நீ வாழ்ந்த வாழ்க்கையும் நீ கடந்து போன உபத்திரவம், இந்த பாடும் உனக்குள் இருக்கிறது. அதை அறிந்தவர் உன் கர்த்தாதி கர்த்தர். நான் சொல்றேன், உன்னை நல்லா அறிஞ்சிருக்கிறார். இன்டீரியரா நீ யாரு, நீ எப்படி வந்த, எப்படி உருவாவன, சின்ன பிள்ளையிலிருந்து எப்படி வளர்ந்த, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எங்க வீட்டு நிலைமையில யோசித்து பார்த்தீங்கன்னா, யாருக்குமே இன்னுமே நான் சொல்றேன், யார்கிட்ட போய் கேட்டாலும் நான் பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா நம்பவே மாட்டாங்க. நான் அவ்வளவு ஒரு பயந்தாங்கொழி, அவ்வளவு ஒரு பேசாத அப்படி அமைதலா இருக்கிறவா, அப்படி பயந்துட்டு ஓரமா ஒதுங்கிறவா. இப்படிப்பட்ட என்னை என் தேவன் தெரிந்து கொண்டார் என்றால் போல்டா இருந்தாங்க எங்க அக்கா மாதிரிலாம், ரொம்ப ரொம்ப ஞானத்தோடு இருந்தாங்க எல்லாரும், அவங்களெல்லாம் தெரிந்து கொள்ளல. நான் நிறைய படிச்சிருந்தாங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் சூஸ் பண்ணல. ஒன்றுக்கும் உதவாத என்ன சூஸ் பண்ணாரு. நான் யோசித்து பார்க்கிறேன், தாவீது ஒவ்வொரு மனுஷனாலும் நிந்திக்கப்பட்டான். கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார்.
அவன் நிந்திக்கப்படும் போது, தான் அண்ணன் வந்து அவனை கோபிக்கும் போது அவன் மனசுல சொல்றான், என் கர்த்தர் நீர் என்னோடு இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறேன், உங்க பிரசன்னம் என்னை ஆளுகை செய்திருக்கிறது, பெரியவர் என்னோடு கூட இருக்கிறேன், என் அண்ணனுக்குள்ள இல்லாத பெரியவர் எனக்குள்ள இருக்கிறேன், உங்களுடைய பலன் எனக்குள் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, அவனுக்கு புரியல, நான் உங்க நாமத்தினால இந்த இடத்துல ஜெயிப்பதற்காக, வெற்றி பெறுவதற்காக, இந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன் என்பதை என் சொந்த சகோதரனுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. என் தேவன் தான் என்னை அனுப்பி வைத்தீர் என்பதை இந்த உலகத்தில் யாராக்கும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சிறுவனாய் இந்த இடத்தில் வந்து நிற்கிறேன். நீ சொல்லணும், நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது யாருக்குமே தெரியாது, எதுக்கு யூஸ் பண்ண போறாருன்னு தெரியாது. நீங்க கணிச்சிருப்பீங்க, நான் இதற்கெல்லாம் ஜெபிக்கலையே, நான் இதெல்லாம் கேட்கலையே, இது எப்படி நடந்தது, எப்படி நடந்தது, எப்படி நடந்தது, நான் கர்த்தர்ட்ட இதெல்லாம் கேட்கவே இல்லையே, உபவாச ஜபத்தில் தேவனுக்கா என்னை ஒப்பு கொடுத்தேன், என் தேவன் என்னை இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரே என்று சொல்லி உனக்கே ஆச்சரியப்படும் விதத்தில் தேவன் உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். தாவீதுக்குள் அந்த அனுபவம் நடந்தது. அவன் என்ன சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படுற மனுஷன் இல்லவே இல்லை. அது எத்தனை மரணம் வரட்டும், எத்தனை பொல்லாப்பு வரட்டும், எத்தனை எரிச்சல் வரட்டும், எத்தனை கோபம் வரட்டும், என் அண்ணமார் எப்படி மாறட்டும், எனக்கு விரோதமா எத்தனை பேர் இறங்கட்டும், நான் இதற்கு பயப்படவே மாட்டேன், பயப்படவே மாட்டேன். என் ஆண்டுடைய கோலும் தடியும் தெய்வ பலனும் தெய்வ வல்லமையும் தெய்வ அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது, நிச்சயமா அது என்னை தேற்றிவிடும். அந்த பலன் எனக்கு போதும், அந்த வல்லமை எனக்கு போதும், அந்த அபிஷேகம் எனக்கு போதும். உன்னால் சொல்ல முடியுமா, நான் மரண இருளில் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும், சோதனைகள் நடுவில் நடந்தாலும், உபத்திரங்கள் நடுவில் வந்தாலும், எல்லாம் தோல்வியாய் போனாலும், தேவனுடைய கோலும் தடியுமாகிய தெய்வ பலன் எனக்குள் உண்டு. நான் வெற்றி பெற போகிறேன், நான் ஆசீர்வாதமாய் மாறப் போகிறேன். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். என் தேவனுடைய வல்லமை என் மீது இருக்கிறதை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா! அவரை கரம் தட்டி மகிமைப்படுத்து. உன் தேவ ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து என் தேவனுடைய வல்லமை உன்னை தாங்க போகிறது. அந்த அபிஷேக ஆவி உன்மேல் இறங்க போகிறது. பயப்பட மட்டும் செய்யாதே, பயப்பட மட்டும் செய்யாதே. இந்த வசனம் முன்னில் உறுதியாக இருக்கட்டும். தாவீதை பார்த்து வீட்டில் எல்லாரும் இளக்காரம் செய்தார்கள், எல்லாரும் இளக்காரம் செய்தார்கள், எல்லாரும் ஏளனம் செய்தார்கள். அவனை நடத்தின விதம் மிகவும் தாழ்மை உள்ளவனாய் அவனை மாற்றிட்டு, அந்த வீட்டில் கடைசியாய் பிறந்த அந்த பிள்ளை நினைத்தான், நான் கடைசியாய் பிறந்தது தெய்வ சித்தம். நான் நினைக்கிறேன், கடைசியாய் பிறந்தது தெய்வ சித்தம். நல்லது 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 என்று என் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். நீ யாராகவும் இருக்கலாம், சொல்லு, நான் பிறந்தது நல்லது, நான் இந்த ஆலயத்துக்கு வந்தது நல்லது, இந்த செய்தியை கேட்டது நல்லது, ஆவியில் நிறைகிறது நல்லது, தெய்வ ஆவியானவர் என்னோடு கூட இருப்பது நல்லது. நிச்சயமாய் நிச்சயமாய் எனக்கு இதில் சம்பந்தம் இல்லாவிட்டாலும் என் தேவனுடைய பங்கு எனக்குள் இருக்கிறது. நிச்சயமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். உனக்கு ஒண்ணுமே தெரியாதுதான், உனக்குள் இருக்கிறார் பார் ஒருத்தர், அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம வாழ்க்கையில் பல காரியங்கள் நம்ம கையில இல்லாதது போல இருக்கும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோ, நீ தெய்வ கையில தான் இருக்கிற, தெய்வ கையில தான் வரையப்பட்டிருக்கிற. உன் உற்றார் உறவினர் உடன்பிறப்போட நீ பிறந்துட்டியே, ஐயோ இந்த குடும்பத்துல பிறந்துட்டேனே, ஐயோ இந்த இடத்துல மாட்டிட்டேனே, தயவு செய்து அப்படி சொல்லாத. இந்த சூழ்நிலை நான் சொல்றேன், உண்மை குறித்து தேவனுக்கு தெரியும். எந்த வீட்டுல எந்த குடும்பத்துல யாருக்கு மனைவியா யாருக்கு கணவனா மாறணும் தெய்வ சித்தம் இருக்குது. அதனால் தான் தேவன் இந்த இடத்திற்கு உன்னை அழைத்து வந்திருக்கிறார். எல்லாம் நன்மையாய் மாறும். கடைசியா சொல்லப்போனா நான் சொல்றேன் பாரு, உன் குயவனாகிய பரம தகப்பன் களிமண்ணை எடுத்து உன்னை வனைந்து தன்னுடைய சித்தம் போல நடத்தி கொண்டு வருகிறார். உனக்கு உன் கொய்யவனை பத்தி தெரியுமா? உன் தகப்பனை பத்தி தெரியுமா? ஒரு களிமண்ணுக்கு நல்லா தெரியணும், ஒரு களிமண்ணுக்கு நல்லா புரியணும். உன் அப்பா யாருன்னு புரியணும், உன் தகப்பன் யார், அவர் எப்படிப்பட்டவர், எதற்காக என்னை இந்த இடத்தில் வைத்திருக்கிறார் என்பதை களிமண்ணா இருக்கிற நீ நன்றாக புரிந்து கொள். தயவு செய்து சந்தேகப்படாதே. கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். அன்பிட்ட சொல்ல, என்னுடைய வாழ்க்கை குறித்து, என்னுடைய நிலைமையை குறித்து, என்னுடைய காரியங்களை குறித்து இனி நான் கவலைப்பட மாட்டேன், இனி நான் துக்கமாய் இருக்க மாட்டேன்.
தகப்பன், என்னை வணைந்தவர் சரியானபடி வணைந்து கொண்டிருக்கிறீர், நேர்த்தியாய் வணைந்து கொண்டிருக்கிறீர். நன்மையானது எனக்கு வரப்போகிறது. என் ஆண்டவரை நான் புரிந்து கொள்ளப் போகிறேன். என் தேவனுக்கு இடம் கொடுக்க போகிறேன். கர்த்தர் என்னை ஆளுகை செய்யணும், கர்த்தர் என்னை நடத்தணும் என்று உன்னை அர்ப்பணித்துக்கொள். அப்படியே எழுந்து நின்று ஆண்டவர் கரத்திலே இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும், உன் ஜீவ நாள் முழுவதும் உனக்கு இரவுல பூரா தூக்கம் இல்லாம இருந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். ஐயோ, இந்த எல்லா இடத்திலும் நான் மாட்டி கிடக்கிறேனே, எப்படி நான் மாறப்போறேன்னு சொல்லி வேதனையோடு வந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில் என் தேவன் இந்த நாளை உன்னுடைய வாழ்க்கையை அழகாக செதுக்க போகிறார். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 15வது வசனம். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். தாவீது பெத்லகேமிலே தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனுடைய வேலையே அதுதான். உங்களுக்கு 1000 வேலை இருக்கலாம். அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆடுகளை மேய்க்கக்கூடிய வேலை. தகப்பனுடைய ஆடுகளை மேய்ப்பதென்றால் அவன் ஆடுகளை மேய்த்தால் மட்டும் போதாது, அந்த ஆடுகளை பராமரிக்க வேண்டும். அந்த ஆடுகள் வாசம் பண்ணுகிற இடத்தை சுத்தம் பண்ண வேண்டும். அந்த இடத்துல மிகவும் நேர்த்தியாய் வைத்துக் கொள்ள வேண்டும். கொடூரமான விலங்குகள் அந்த ஆடுகளை கவ்விக்கொள்வதற்காக வரும்போது அந்த விலங்குகளிலிருந்து அந்த ஆடுகளை அவன் காப்பாற்ற வேண்டும். அவனை நம்பி கொடுக்கப்பட்ட வேலை கடைசி பிள்ளைதான். ஆடு சீக்கிரமா மேய்ச்சிடலாம், புல்வெளியில கொண்டு போயிடலாம், கடைசியில் தண்ணி காமிச்சிடலாம், கடைசியில் கொண்டு போய் அந்த கூடாரத்துல கொண்டு போட்டுடலாம், நைட்டு தூங்க வச்சிடலாம். ஆனால் அந்த கடினமான வேலையை அவன் நினைத்து பார்க்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, கொடூரமான விலங்குகள் நடுவிலே அது என் ஆடுகளை தாக்க வரும்போது அவன் யார் என்பதை காண்பிக்கிறான். உன் கையில எத்தனையோ விதமான வெரைட்டி ஆஃப் ஊழியம் கொடுத்திருக்கலாம், உன் குடும்பத்தை கொடுத்திருக்கலாம், எல்லாமே கொடுத்திருக்கலாம். நீ நினைப்ப இது ஒரு சின்ன வேலையை கொடுத்திருக்காங்க, சின்ன காரியத்தை கொடுத்திருக்காங்க, சின்ன ஒரு ராபோஜன கப்ப கழுவுற வேலையை கொடுத்திருக்காங்க, பாத்ரூம் கழுவுற வேலையை கொடுத்திருக்காங்க. இதை நீ எப்படி செய்யற? நல்லா இருக்குமுச்சு, எல்லாம் ஈஸி தான். ப்ராப்ளம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா நீ அதை எப்படி ஹேண்டில் பண்ற? உன் பிள்ளைய வளர்க்கலாம். ஒரே ஒரு பிள்ளை தான் தந்தாரு, இன்னொரு பொம்பளை பிள்ளை தந்தா அழகா இருந்திருக்குமே. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் தந்தாரு, இன்னொரு ஆம்பளை பிள்ளை தந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நீ குறைப்படலாம். ஆண்டு சொல்ற, நீ உனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தேன், அதை நீ எப்படி நடத்துற? ஒரே ஒரு பிள்ளை தான் கொடுத்தேன், அந்த ஒரு பிள்ளைய எப்படி நடத்தி கொண்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் கர்த்தர் நம்மளுக்கு தேவையானதை கொடுத்தார். பாருங்க, தாவீதுடைய குணத்தை அறிந்து தேவன் கடினமான வேலையை அவருக்கு கொடுத்தாராம். நம்ம யாராவது கடினமான வேலைன்னு இவ்வளவு நாள் நினைச்சோமா? ஆடுதானே மேய்ச்சா ஜாலி. அவன் என்ன ஒரு கிண்ணறத்தை எடுத்து நல்லா போட்டான், நல்லா பாட்டு பாடினா, ஆராதனை பண்ணுனா, நல்ல தேவனுடைய ஆவியானவர் வந்தாரு, சாவுலுக்குள்ள அசுத்த ஆவி பூந்த உடனே இவன் கிண்ணற வாசித்தான், பிசாசு ஓடிட்டு. இப்படிதான் நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா தாவீதுக்கு மிகவும் கடினமான வேலை. நீ நினைக்கலாம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க என் லைஃப், எனக்கு என் வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, என் வேலையில நான் மாறலாம்னு நினைக்கிறேங்க, என் பிசினஸ் எனக்கு பிடிக்கலைங்க, எனக்கு வேற காரியத்தை பார்த்துடலாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கடினமான வேலை தான் நான் உன்னை நம்பி தான் நான் கொடுத்துருக்கேன். உனக்குள்ள டேலண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும், உனக்குள்ள திறமை இருக்குன்னு தெரியும், நீ அந்த கெப்பாசிட்டியில இருக்குன்னு தெரியும், உனக்கு அந்த பலனை நீ கொண்டு வருவேன்னு தெரியும், நீ என்ன ஜெபித்து 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 எல்லாவற்றையும் நீ சக்சஸ்ஃபுல் ஆக்கிடுவேன்னு தெரியும். என் ஆண்டவர் சொல்றாரு, கடினமான வேலை தான். அவனுக்கு கல்லு, மண்ணு, புல்லு, மழை, வெயில் எல்லாவற்றிலும் கடந்து அதுலதான் கடந்து அவன் உருண்டு கொண்டிருந்தான். அன்று சொல்லுகிறார், அந்த வனாந்திரத்தில் தான், அந்த காடு மேடு பள்ளத்தாக்கு வெயில் வேதனையில தான் அவனுக்கு நம் வாசிக்கிற வேதத்தில் வாசிக்கிற 150 சங்கீதங்களையும் அவன் எழுதினான். 150 சங்கீதம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வனாந்திரத்தில் இருந்து வந்தது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதுக்குள் இருந்து வந்தது, அந்த தாவீதின் தேவ ஆவியானவருக்குள் இருந்து வந்தது.
உனக்குள் இருந்துதான் அற்புதம் புறப்பட போகிறது. உனக்குள் கடினமாயிருக்கிற பாடுகளோடு இருக்கிற பலவீனங்களோடு இருக்கிற வாழ முடியாதபடி இருக்கிற உனக்குள் இருந்துதான் மகிமை புறப்பட போகிறது. உனக்குள் இருந்துதான் என் தேவன் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. நீ சொல்லு, எனக்குள் இருந்துதான் என் தேவன் மகிமைப்பட போகிறார். நான் படுகிற இந்த உபத்திரவத்தில் இருந்துதான் என் தேவன் நாம மகிமைப்பட போகிறது. இந்த உபத்திரவம் என் தேவனுக்காக, என் ஆண்டவருக்காக, நான் வாழ்வது ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் பாடு, கொஞ்ச நாள் உபத்திரவம், கொஞ்ச நாள் அவமானம், கொஞ்ச நாள் நிந்தனை, அதி சீக்கிரத்தில் தெய்வம் மகிமை. நிச்சயமாய் சொல்லுகிறேன், உன் ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாய் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பன். கடினமான பாதையில் நீ போகும்போது, உபத்திரவ பாதையில் நீ போகும்போது என் தேவன் நல்ல மேய்ப்பனாய் வந்திருக்கிறார். யோவான் 10:11 அப்படிதான் சொல்லுகிறது. அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான், நான் தான், நான் தான். தன்னை பற்றி தன்னையே சொல்லுகிறார். நான் தான் உன் தேவாதி தேவன் தான். உனக்காக ஜீவனை கொடுத்தவர் தான். உன்னோடு கூட வாசம் பண்ணுகிறவர் தான். இந்த உலகத்தில் நான் உன்னோடு கூட இருக்கிறபடினால் நானே உன் மேய்ப்பன், நானே உன்னை நல்ல மேய்ப்பன், நானே உன்னை நல்ல இடத்தில் கூட்டி சேர்க்கிறவன், நானே உன்னை ஆசீர்வதிக்கிறவன். அல்லேலூயா. உனக்காக என் ஜீவனை கொடுத்த அந்த நல்ல மேய்ப்பன் உன்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பயப்படாத. யாருமே இல்லையா? அவர் சொல்றார், நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன் கூட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் ஜீவனை உனக்கு கொடுத்து உன்னை காப்பாற்றிருக்கிறேன். நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த எத்தனை கடினமான வேலைகள் மத்தியில எப்படி 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 நினைக்கிறியா? இந்த வேளையில் தான் தாவீதுக்குள் இருந்து பாடல்கள் உதிர்க்க ஆரம்பித்தது. இந்த வேளையில் தான் அவன் ஆராதனை செய்ய ஆரம்பித்தான். அப்படி அந்த பாடுகள் நேரத்தில் தான் அவனை தேவன் பலமாய் நிரப்பினார். அன்பான தெய்வ ஜனமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் சுமர்ந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி உன் நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். சகல சத்தியத்திற்குள்ளும் உன்னை நடத்தும்படியாக இந்த ஆலயத்தின் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் மீண்டும் இந்த இடத்தில் வந்திருக்கிறேன், நான் மீண்டும் நல்ல மேய்ப்பனாய் வந்திருக்கிறேன், இந்த உபவாச நாட்களில் வந்திருக்கிறேன், என் நாடுகளுக்காக, உனக்காக மீண்டுமா என் ஜீவனை கொடுத்து உன்னை நான் இன்றைக்கு காப்பாற்றுவேன். என் பலன் உன்மேல் இறங்கும். ஹல்லேலூயா. அவருக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும். நீ எந்த பாதையில் போய்கொண்டிருக்கிறாய், எந்த பலவீனம் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், அது என்ன பலவீனமாயிருந்தாலும் உன் சரீரத்தில் அவர் கரம் அமரும். இது அவருடைய சரீரம், இது அவருடைய சரீரம். அவர்தான் இதற்கு பரிகாரி. இந்த உலக டாக்டர் அல்ல. எல்லா விதத்திலும் நீ மன கிளேசத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு வந்திருக்கிறாயா? நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு அவர் ஆளுகை செய்யணும், அவர் உள்ளே வரணும், என் தேவனுடைய வல்லமையை நீ நடத்தணும் என்று கேட்பாயானால் நீ டாக்டருக்கு நீ பணம் கொடுக்கவே மாட்டாய். என் தேவன் அற்புதம் செய்வார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தாவீது ஏன் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? அவன் மிகவும் உண்மையும் உத்தமமாயிருந்தான். உன் வாழ்க்கையில சொல்லு, உண்மையை தவிர வேற எதையும் இனி இந்த நாவு பேசாதபடி என் நாவை பிரதிஷ்டை பண்ணுகிறேன். என்னுடைய வாழ்க்கை உத்தமமாயிருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே, என் உயிரையும் மதிக்காம துச்சமாய் தூக்கி போட்டுட்டு உங்களுக்காக வாழ ஒப்பு கொடுக்கிறேன். நான் அப்படிதான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். உயிரே போனாலும் பரவாயில்லை, உயிரை போனாலும் பரவாயில்லை. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, 50 வயது கடந்து போனது, இவ்வளவு நாளும் குடும்பம் 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 என்று ஓடினேன், கடைசியாக ஒப்படைத்தேன். இனி இந்த ஜீவன், இந்த சரீரம், இந்த வாழ்க்கை ஒருவருக்கே ஒருவருக்கே. இது சத்தியம், இது உண்மை, இது உண்மை, இது உண்மை, என்னை நம்பும் என்றேன். கர்த்தர் வழிகளை திறக்க ஆரம்பித்தார். கர்த்தர் தன் கரத்தில் எடுக்க ஆரம்பித்தார். என் தேவன் சமூகம் முடிக்கும் வரை நான் ஓட தீர்மானித்திருக்கிறேன். அவர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அந்த சித்தம் செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் நான் சொல்லுகிறேன், தேவனுக்காய் உன்னை ஒப்பு கொடுத்து பார். எல்லாவற்றிலும் நீ காக்கப்படுவாய், எல்லாவற்றிலும் நீ உயர்த்தப்படுவாய். உன் வேலையில் நீ கட்டாயம் நீ உண்மையாகவே தேவ கரத்துல ஒப்பு கொடுத்து பார். எல்லாவற்றிலும் அவருடைய ஆளுகை கட்டாயம் வர ஆரம்பிக்கும். அவன் உண்மையா தன் ஆடை மேய்க்கும் போது எப்படி ஒப்பு கொடுத்திருப்பான்?
அன்றே என்னை நம்பி எங்க அப்பா இவ்வளவு ஆடு கொடுத்திருக்கிறார். இந்த ஆடை நான் பத்திரமா போய் சேர்க்கணும். இது நாளுக்கு நாள் ஆசீர்வாதமா மாறணும். இது பெருகணும். ஒரு சின்ன மேட்டர் தான். ஆனா அந்த சின்ன காரியத்தில் அவன் மிகவும் உத்தமமாயிருந்தான். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 17:34 36 வரை. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். சவுலுக்கு ஒரு விசுவாசம் வருவதற்காக, அவனோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, அவன் சிறுவனாய் இருந்தாலும் தம் வாழ்க்கையில ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு எப்படி இருந்தார் என்பதையும், சிங்கங்கள் நடுவிலும் கரடிகள் நடுவிலும் அவன் எப்படி தன் ஆட்டை காப்பாற்றினான் என்பதையும், அவன் எதற்கு அந்த இடத்தில் பேசினான் தெரியுமா? சந்தேகத்தோடு நின்று கொண்டிருந்த, சிறுவனாய் பார்த்து கொண்டிருந்த, தன்னை பற்றி, தனக்குள் இருப்பவர் யார் என்பதை பற்றி சவுலுக்கு வெளிப்படுத்தும் எண்ணமாய், எனக்குள் இருந்தவர் என்னை இவ்வளவாய் பயன்படுத்தினார். தனியாய் நின்று வனாந்தரத்தில் அந்த ஆடுகளை நான் காப்பாற்றினேன். எனக்குள் இருக்கிறவர் மிகவும் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி தனக்குள் இருந்த தேவ ஆவியானவரை சவுலுக்கு வெளிப்படுத்தினான். அவன் பேச 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 அவனுடைய விசுவாசம் சவுலை தொட ஆரம்பித்தது. இவ்வளவு நேரமும் வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருந்தவன் அவன் பேசின உடனே தாவீதுடைய விசுவாசம் சவுலை தொட தொட தாவீதை யுத்தத்திற்கு போகும்படியாய் அனுமதி கொடுத்தான். நான் சொல்லுகிறேன், நீ சிறுவனாய் இருக்கல, ஊழியம் செய்ய முடியாமல் இருக்கல, ஆனால் உனக்குள் ஒருவர் இருக்கிறாரே, அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவார் தெரியுமா? சத்துருவை நடுங்க பண்ணக்கூடிய வார்த்தைகளை பேசுவார். உனக்குள் ஒருவர் இருக்கிறாரே, நீ அமைதலானவளை போல இருக்கல. ஒருவேளை உனக்குள் இருக்கிறவர் தன் உயிரை மதிக்காத ஒரு துர்ச்சனை போல எல்லாவற்றையும் நமக்காக அள்ளி கொடுத்தவர் உள்ள இருக்கிறாரே, அவர் உனக்குள் சொல்லுவார், உன் உயிரை மதிக்காதே, உன் பலன் அல்ல என் பலன், உன் ஆடுகளை காப்பாற்றினது சிங்கத்தின் வாய்க்கு நான் தப்புவித்தது நான் தான் என்று இப்பொழுது இந்த சவுலுக்கு புரிந்து கொள்ளும்படியாய் சொல். நான் சொல்றேன், உன் வேலையிடமா இருந்தாலும் ஒருவேளை உனக்கு தகுதி இல்லை, உனக்கு ப்ரமோஷன் இல்லை, இதை செய்ய முடியாதுன்னு சொன்னா ஆவிலை நிறைந்து அவர் ஆளுகைக்குள் நடந்து கடந்து கொண்டு போ. உனக்கு ஆர்டர்ஸ் வரலையா, உனக்கு ப்ரமோஷன் வரலையா, நான் சொல்றேன், உன்னுடைய நேரத்தை அவருக்கு காணிக்கையாய் விலைக்கரையமாய் கொடுத்து விட்டு ஆண்டவர் சமூகம் காத்திருந்து விட்டு போ. உன்னை நிரப்பி இருக்கிறவர் பேசுவார். உன்னை நிரப்பி இருக்கிறவர் அவனுடைய இருதயத்தை மாற்றுவார். உன்னை நிரப்பி இருக்கிறவர் எல்லா வழிகளையும் திறந்து கொடுப்பார். உன்னை எந்த இடத்தில் உயர்த்த வேண்டுமோ அந்த இடத்தில் அவர் வைத்து உன்னை மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உனக்கு ஒரு சின்ன வேலை தான் கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை நீ எப்படி செய்யணும் தெரியுமா? நீதிமொழிகள் 22:29 சொல்லுகிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்றான். அன்பான தெய்வ ஜனமே, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால், ஆண்டவருடைய சித்தமே என்ன? சின்ன வேலையோ பெரிய வேலையோ அதை பர்ஃபெக்டா, நல்ல கிளியரா, கான்பிடென்டா, அதை நல்லா எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி நேர்த்தியா, உண்மையா, உயிரை கொடுத்து நேரத்தை கொடுத்து அந்த வேலையில நீ மிகவும் ஜாக்கிரதையா இருப்பாயானால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் கை நீட்டி உன்னை ஸ்டாப் பண்ண மாட்டான். கர்த்தருக்கு முன்பா நீ நிற்ப, பெரிய அதிகாரிகளுக்கு முன்பாக நீ கனப்படுத்தப்படுவேன். உனக்கு இந்த வேலையை நான் சொல்றேன், இந்த காரியம் தாவீது இந்த காரியத்தை செய்தான். தன்னுடைய ஆடு மேய்க்கிற தொழிலை ஜாக்கிரதையாய் செய்தான். தன் ஆடுகளை ஜாக்கிரதையாய் பாதுகாத்தான். உயிரை கொடுத்து காப்பாற்றினான். அன்பான தெய்வ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ நிலைமையில இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாய் என் தேவன் இந்த ஆண்டு உயர்த்தி அவர் கரத்திலே அடங்கி இருக்கும் போது ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தக்கூடியவராய் மாறி விடுவார். நீதான் அதற்கு
பிரதிபலனாய் மாற வேண்டும். அந்த ஆண்டவர் சொல்லுகிற எச்சரிப்பு என்னவென்றால், ராஜாவாக மாறப்போகிற தாவீதுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நமக்கு நடக்கும். ராஜாவாக மாறப்போகிற அந்த தாவீதுக்கு தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுத்தார். என்ன ட்ரைனிங்! சவுலுக்கு முன்பாக ட்ரைனிங், கோலியாத்துக்கு முன்பாக ட்ரைனிங், ஆடுகளை மேய்க்கும் போது சிங்கங்களுக்கு, புலி, கரடிகளுக்கு முன்னால ட்ரைனிங். எல்லாவற்றிலும் என் தேவன் அவனை நிச்சயமாய் சொல்லுகிற அந்த ராஜாவாய் மாற்றுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட பிரயாசம். நீ இப்ப கஷ்டப்படுறியா? நீ மேல நிலைமையில வர போறதுக்கு தான் இந்த கஷ்டம். இப்ப கண்ணீரோட இருக்கிறியா? உன் கண்ணீர் துடைக்கப்படுறதுக்கு தான் இந்த அவமானம். இப்போ நீ கண்ணீர் வடித்து வடித்து ஒன்று நடக்கலைன்னு நினைக்கிறியா? நான் சொல்றேன், நீ கைவிடப்பட்ட மனிதனை போல இருக்கிறாயா? தேவனுக்கு மட்டும் கீழ்ப்படிந்து உன் வேதனை தேவன் கொடுத்தது நல்லது என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி மேன்மையான நிலைமைக்கு வந்து விடுவாய். நிச்சயமாய் நீ உயருவாய். அப்படியே எழுந்து நின்று ஆண்டவர் கரத்திலே இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும், உன் ஜீவ நாள் முழுவதும் உனக்கு இரவுல பூரா தூக்கம் இல்லாம இருந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். ஐயோ, இந்த எல்லா இடத்திலும் நான் மாட்டி கிடக்கிறேனே, எப்படி நான் மாறப்போறேன்னு சொல்லி வேதனையோடு வந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில் என் தேவன் இந்த நாளை உன்னுடைய வாழ்க்கையை அழகாக செதுக்க போகிறார், அழகாக மெருகிட போகிறார். என் தேவன் உன்னை அப்படியாய் மேன்மைப்படுத்த போகிறார். உன் தாழ்மையை பார்த்து, உன் பெருமையை பார்த்து, உன் சோதனையை பார்த்து, நீ தேவனை சார்ந்து கொள்றதை பார்த்து என் தேவன் மீண்டுமாய் மீண்டுமாய் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அவர் சித்தப்படி நீ இன்றைக்கு உயர்த்தப்பட போகிறாய், வணையப்பட போகிறாய். ஆண்டவர்ட்ட சொல்லு, ஆண்டவர்ட்ட சொல்லு, ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் தகப்பனே இந்த காலை வேளையில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே கரம் கூப்பி ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே, என் நிலைமையை நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விட்டு கொடுக்கிறேன். என் சுய பலங்கள் எல்லாம் விலகட்டும், என் மாம்ச எண்ணங்கள் எல்லாம் விலகட்டும், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அது கரத்துல விட்டு கொடுக்கிறேன். எனக்குள்ள உடைமைகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் அபிஷேகம் பண்ணும், எல்லாவற்றையும் அபிஷேகம் பண்ணும், எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. ஆவியானுடைய ஆளுகை உன்மேல் இறங்குவதற்கு ஒப்புக்கொடு, 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 ஒப்புக்கொடு. யாருக்கு தெரியும் நீ தேசத்தை ஆளக்கூடியவனாய், தேசத்திற்கு நீதி செய்யக்கூடிய ஒரு மகனாய், மகளாய் உருவாகலாம். உன் பிள்ளைகள் உருவாகலாம், உன் சந்ததி உருவாகலாம். யாருக்கு தெரியும்? இன்றைக்கு ஜெபிக்கிற இந்த ஜெபம் உன் குடும்பத்தில் ஆளுகை செய்யலாம். இன்றைக்கு உன்மேல் இருக்கிற இந்த அபிஷேகம் உன்னை நடத்தக்கூடிய அபிஷேகமாய் மாறலாம். தேவனுடைய கரம் வல்லமையாய் இறங்கலாம். என் தேவன் உயிரோடு இருக்கிறதை நிரூபித்துக் கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. என் தேவனுடைய வல்லமை, உமது கிருபை, உமது கிருபை, உமது கிருபை, உமது கிருபை, என் தேவனுடைய கிருபை, என் தேவனுடைய கிருபை, என் தேவனுடைய கிருபை இந்த இடத்தில் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருகிறது. கரம் தட்டி பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன் மேல இருக்கிற நுகம் அறிந்து போகட்டும், உன் மேல இருக்கிற வியாதிகள் விலகட்டும், உன் மேல இருக்கிற பயத்தின் ஆவி விலகட்டும், இருளின் ஆவி விலகட்டும், உனக்கு தடையை உண்டு பண்ணுகிற எல்லாவித வல்லமைகளும் விலகி போகட்டும். கர்த்தருடைய கரம் உன் மேல் வந்து அமருகிறது. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கரங்களை வேகமாய் தட்டு. என் தேவன் உயிரோடு இருக்கிறது உண்மை, உண்மை, அது சத்தியம். ஹல்லேலூயா. நீதான், நீதான், நீதான். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. உன்னை அண்டிக் கொள்ளும்படியாய், அவரை பிடித்துக் கொள்ளும்படியாய் என் தேவன் உன்னை நடத்த போகிறாரா? அவர் கரம் உன்னோடு கூட இருக்க போகிறதா? அவர்தான் உன் தெய்வம் என்பதை புரிந்து கொள்ள போகிறாயா? நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் கரத்திற்கு கொடுக்கிறோம் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 001202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது.